பித்தப்பை கல்லா கவலையே பட வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை இருக்கிறவங்க கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா சித்த மருத்துவத்துல பித்தப்பை கல்லுக்கு அருமையான சிகிச்சை இருக்கு. காலை மாலை 2 வேளை எம்டி ஸ்டமக்ல காலையில ஒரு வேளை வச்சு 2 வேளைக்கு பிரிச்சு குடிங்க. 300 ml தண்ணி வைங்க, 10 கிராம் அதாவது 2 டீஸ்பூன் அளவு இந்த சூரணத்தை போடுங்க. போட்டு 100 ml சுண்டை காய்ச்சுங்க. எவர் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு பித்தப்பையில கல், பித்தப்பையில அளவுக்கு அதிகமா கல் இருக்கு. ஒரு சிலது ஒரு கல்லே பெருசா இருக்கு, ஒரு சில மல்டிபிள் ஆகுது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகமா கல் வந்துருச்சு, இல்ல ஒரு 14 mm 15 mm 17 mm இருக்கு அப்படின்றவங்களுக்கு, இந்த 15க்கு மேல போறவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து வலி இருக்கு, வேதனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பித்தப்பையே அறுவை சிகிச்சை மூலமா ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு தேவைப்படாது, சித்த மருத்துவத்துல அதுக்கான சிறப்பான சிகிச்சை இருக்குன்னு சொல்றீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு கிட்னில ஸ்டோன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒன்னா இருக்குது, பெருசா இருக்குது, ஒரு சிலர் மல்டிபிளா இருக்குது, ஒரு சிலர் அந்த குழாயில அடைச்சிருது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்கா? சொல்லுங்க ஐயா. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க இந்த பித்தப்பை கல் கொடுத்து சரி பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவத்தையும் சொல்லுங்க ஐயா. பற்றவாக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து இந்த வாஷர் செய்யற கம்பெனில உட்காந்துக்கிட்டே வாஷர் செய்யற வரும்போது பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தர் வண்டி டிஎஸ்50 ஓட்டிட்டு இவர் பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு வராங்க. வலி தாங்க முடியல அவரால். ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வித்தின் 1 வீக்ல ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து அவர் ஆசுவாசப்படுத்தி, ஆனா அவர் சொல்லலை. நம்ம ஏரியாலேயே நம்ம வீடு பக்கத்துலேயே அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் தங்கிட்டார். மருந்து கொடுத்தோம். 5 நாள் தங்கிட்டு 6வது நாள் அவரே தன்னந்தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வேலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. 6வது நாள் வேலை மேலே இருந்து, ஐயா அந்த வலி இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியல. எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா பித்தப்பை அதனால வர்ற வலி வந்து அப்படி பெயின் தாங்கவே முடியாது. அதனால முதல்ல அவங்களுக்கு அந்த வலியை குறைச்சாலே அவங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. வலி குறைஞ்ச பிறகு அவருக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு. ஆப்ரேஷன் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 1 மாசம் கழிச்சு ரிப்போர்ட் எடுத்தாரு. ரிப்போர்ட் எடுக்கும்போது, ஐயா சைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா வலி எல்லாம் சுத்தமா இல்லை இப்போ, அதனால நான் ஆப்ரேஷனை பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி 4-5 வருஷம் ஆகுது. அதேங்கப்பா. இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணல, பித்தப்பையையும் ரிமூவ் பண்ணல, நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. அவரு அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மள்ட்ட அனுப்பிச்சாரு. என்ன ஒரு விஷயம், சிறுநீரக கல்லுக்கும் பித்தப்பைக்கு கொஞ்சம் கால அளவு ஆகும். ஏன்னா அது வந்து நம்ம மலத்தின் மூலம் மோஷன் வழியா தான் வெளியே வரும், வேற ரூட் இல்லை. அதுவும் எப்படி வரணும்னா நைஸா பவுடர் ஃபார்ம்ல கரைஞ்சாதான் அது வெளியே வரும். ஆனா சிறுநீரக கல்லு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். 13 mm இருந்தது ஒரு லேடி நர்ஸ், அவங்க 11 mm முழுசா வெளியே வந்துருச்சு. ஸோ இதுல வாய்ப்பு இருக்கு, கல் உடையாம அப்படியே வர்றது கூட வாய்ப்பு இருக்கு சிறுநீரக கல். இந்த மருந்து தான் நம்ம கொடுத்தது அதுக்கும். ஆனா பித்தப்பை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, அது கரைஞ்சி மாவாதான் மோஷன் வழியா தான் வெளியே வரணும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணணும் குறைஞ்சபட்சம். ஆனா வலி இல்லைனாலே நீங்க வந்து சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு வித்தின் 1 வீக்ல பாத்தீங்கன்னா நம்ம மருந்து எடுத்தாங்கன்னா அந்த வலி இல்லாம காப்பாத்திரும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து மெதுவா 3 மாசமும் 6 மாசமும் 1 வருஷம் கூட ஆகட்டும், ஆனா பித்தப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க, சரியாயிடும். சிறுநீரக கல்லெல்லாம் அதிகபட்சம் 2-3 மாசம் தான், நில்லாயிடும். எத்தனை இருந்தாலும் வெளியே வந்துடும். அது கவலையே பட வேண்டாம் நீங்க. அது அந்த மாதிரி தானே இது? ஆமாங்க நண்பர்களே, இது கஷாயம். இதுதான் கஷாயம். இந்த கஷாயம் எப்படியா குடிக்கணும்? காலை மாலை 2 வேளை எம்டி ஸ்டமக்ல காலையில ஒரு வேளை வச்சு 2 வேளைக்கு பிரிச்சு குடிங்க. 300 ml தண்ணி, எல்லா கஷாயத்துக்கும் சொல்ற அதே மெத்தடு தான். 300 ml தண்ணி வைங்க, 10 கிராம் அதாவது 2 டீஸ்பூன் அளவு இந்த சூரணத்தை போடுங்க. போட்டு 100 ml சுண்டை காய்ச்சுங்க. எவர் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. சுண்டை காய்ச்சி வடிகட்டின பிறகு கிடைக்கிற அந்த 100 ml 50 ml காலையில வெறும் வயிற்றுல, மீதி 50 ml மாலை 5 மணி அளவுல நீங்க சூடு பண்ணி உள்ளுக்கு எடுத்துங்க. 2 வேளை இந்த கஷாய பொடியை 2 வேளை எடுக்கணும். ஆமா. இதுங்க ஐயா
இது வந்து காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன்னாடி ஒரு 1 கிராம் அளவு, அதாவது 1/4 டீஸ்பூன் வெந்நீர்ல கலந்து எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு சர்க்கரை இல்லைன்னா தேன்ல குழைச்சி சாப்பிட்டா உத்தமம். தேன்ல அருமையா வேலை செய்யும். ஆமா. இது எந்த அளவுக்கு எடுக்கணும் ஐயா? 1/4 ஸ்பூன் ஐயா, 1 கிராம் அளவு. 1 கிராம் அளவு தேன்ல குழைச்சி சாப்பிடலாம். ஏன் நண்பர்களே, பித்தப்பைக்கு அற்புதமான தீர்வு சித்த மருத்துவத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பித்தப்பை கல்லா கவலையே பட வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை இருக்கிறவங்க கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா சித்த மருத்துவத்துல பித்தப்பை கல்லுக்கு அருமையான சிகிச்சை இருக்கு. உங்க அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கான மருந்துகளையும் உணவியல் முறை வாழ்வியல் முறை மாத்தினீங்கன்னா கம்பல்சரி நீங்க அந்த பித்தப்பை கல்ல கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமோ இல்ல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமோ பெரும்பாலும் தேவைப்படாது. சரிங்களா? அதனால பித்தப்பை கல்லுக்கு அற்புதமான மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி கிட்னி கல்லுக்கும் இது அற்புதமா வேலை செய்யும். ஒண்ணு இங்க சொல்ல ஆசைப்படுறேன். பித்தப்பை கல் இருக்கிறவங்க நார்த்தங்காய் இருக்கு இல்லையா, நார்த்தங்காய், இந்த ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி மாதிரி நார்த்தங்காய் ஒரு காய், அது ஊறுகாலாம் போடுவாங்க, நார்த்தங்காய் ஊறுகாய். அந்த நார்த்தங்காய் காய் நல்லா புழிஞ்சி காலையில 1 டம்ளர் சாறு, மதியம் 1 டம்ளர் சாறு, சாயந்தரம் 1 டம்ளர் சாறு, அந்த சாறுல நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பை கல் அற்புதமா மெல்ல 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 கரையிறத கண் கூட நீங்க பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ முறை. அதே மாதிரி புட்டு இருக்கு இல்லையா, புட்டு, அந்த புட்டையும் நீங்க உணவுல சேர்த்துட்டு வரலாம். ஐயா, பித்தப்பை கல் உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கக்கூடாது? அதிகமா அமிலத்தன்மை உள்ளது, கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும். ஏன்னா கல் வந்து ஃபார்ம் ஆகுறதே பார்த்தீங்கன்னா அந்த அமிலமும் கொழுப்பும் அதிகமாகும் போதுதான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அதனால கொழுப்பு சார்ந்த உணவுகள், ரொம்ப காரம், மசாலா, வறுத்தது, பொரிச்சது, இதெல்லாம் வந்து கட் பண்ணுங்க, சுத்தமா கட் பண்ணுங்க. அப்பதான் குயிக்கா மீண்டும் வெளியே வர முடியும். இன்னொரு தகவல், பித்தப்பையை நீக்கினா எல்லாருக்குமே தெரியும், ஜீரணம் சரியாகாது, வயிறு உப்பசமாக, காலைல சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் வரையும் கூட இருக்கும், ஜீரணமே ஆகாது, முழுசாவே வரும். மலம் போகும்போது மல ஜலம் கழிக்கும் போது மலத்துல செரிக்காம உணவு அப்படியே முழுசா கூட வரும். ஏன் அப்படின்னா முக்கியமான ரெகுலேட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த அமிலத்தை செரிக்கக்கூடிய அமிலத்தை கொடுக்கறதே பித்தப்பை தான், ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது. அதனால வாழ்நாள் நோயாளியே ஆகணும்னு விருப்பப்படுறவங்க பையை எடுத்துருங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும்னா பை எடுக்காம, மேக்சிமம் பை எடுக்காத அளவுக்கு மருந்துகளை எடுத்து சரி பண்ணிக்கோங்க. அதனால பித்தப்பை நீக்கிறதுங்கிறது அட்வைசபிள் கிடையாது. பர்மனண்டா நீங்க நோயாளியா அதுக்கு செரிக்கிறதுக்கு ஏதாவது மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி, இது தேவையா? அதனால யோசிச்சு செய்யுங்க, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. பித்தப்பை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சீக்கிரமா ஐயா சொன்ன மாதிரி செரிமானக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. வறுத்தது, பொரிச்சது, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது மாதிரி பஜ்ஜி, போண்டா, இது மாதிரிலாம் எண்ணெய் பலகாரங்கள், அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகள், சீக்கிரமாக செரிமானமாகாத உணவுகள் எடுக்க வேண்டாம். நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. மாவுச்சத்து உள்ள உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பித்தப்பை கல் உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.